Hello friends, I am teacher Vasan. Today, இன்று I went to the temple. நான் கோயிலுக்கு போனேன் with my family. என்னுடைய குடும்பத்துடன். அதாவது நான் என்னோட ஃபேமிலியோட இன்னைக்கு கோயிலுக்கு போனேன் அப்படின்னு அர்த்தம். சரி, டெம்பிள் அப்படின்னா கோயில், ஃபேமிலி அப்படின்னா குடும்பம். சரி, the temple கோபுரம், கோயிலின் கோபுரம் வாஸ் இருந்தது வெரி டால், மிகவும் உயரமாக. டால் அப்படின்னா உயரமாக. சரி, டேக் ஆஃப், இதுக்கு கலற்று அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. சரிங்களா, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. டேக் இதோட பாஸ்ட் டுக்கு. ஐ டுக் ஆஃப் அப்படின்னா நான் கழற்றினேன். என்னத்தை? மை ஷூஸ், என்னுடைய ஷூஸை அட் த என்ட்ரன்ஸ், நுழைவாயிலில். ஐ டுக் ஆஃப் அப்படின்னா நான் கழற்றினேன். என்ட்ரன்ஸ் அப்படின்னா நுழைவாயில். சரி, we bought, நாங்கள் வாங்கினோம். a basket of flowers and coconuts, ஒரு கூடை பூக்களையும் தேங்காய்களையும். பேஸ்கெட் அப்படின்னா கூடை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. the smell of incense sticks, incense sticks அப்படின்னா ஊதுபத்தி அப்படின்னு அர்த்தம், மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. was very good, மிகவும் நன்றாக இருந்தது. ஆஃப் அப்படின்ற வார்த்தைக்கு உடைய அப்படின்னு அர்த்தம் இருக்கு. the smell of incense sticks அப்படின்னா ஊதுபத்தியினுடைய வாசனை was very good, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். the priest offered அப்படின்னா priest அப்படின்னா பூசாரி, அர்ச்சகர் அப்படின்னு அர்த்தம். the offer அப்படின்ற வார்த்தைக்கு வழங்குவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. the priest offered அப்படின்னா பூசாரி வழங்கினார். என்னத்தை? holy water. holy water அப்படின்னா தீர்த்தம் அப்படின்னு அர்த்தம். and குங்குமம் தான் தமிழ்லயே. சரி, the priest offered holy water and குங்குமம், அர்ச்சகர் தீர்த்தமும் குங்குமமும் வழங்கினார். சரி, I closed my eyes and prayed அப்படின்னா நான் என்னுடைய கண்களை மூடிக்கொண்டு ப்ரே பண்ணேன், வேண்டிக் கொண்டேன். சரி, அப்புறம் தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பியோனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். வாக் அரவுண்ட் அப்படின்னா சுற்றி நடப்பது அப்படின்னு அர்த்தம். வி வாக்ட் அரவுண்ட் அப்படின்னா நாங்கள் சுற்றி நடந்தோம். த டெம்பிள் அதாவது கோயிலை சுற்றி நடந்தோம் அப்படின்னு அர்த்தம். 3 times அப்படின்னா 3 முறை. தமிழுக்கு ஏற்ற மாதிரி சுற்றி வந்தோம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கோங்க. தமிழ்ல சுற்றி நடந்து வந்தோம் அப்படின்னு பேச மாட்டோம் இல்லையா, சுத்தி வந்தோம் அப்படின்னு பேசுவோம். அதனால தமிழுக்கு ஏற்ற மாதிரி இங்க கொடுத்து வச்சிருக்கிறேன். மற்றபடி வி வாக்ட் அரவுண்ட் அப்படின்னா நாங்கள் சுற்றி நடந்தோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஓகே. அடுத்தது ஐ சா, நான் பார்த்தேன். மெனி பியூட்டிஃபுல் ஸ்டோன் கார்விங்ஸ். ஸ்டோன் கார்விங்ஸ் அப்படின்னா கற்சிற்பங்கள் அப்படின்னு அர்த்தம். ஆன் த வால்ஸ் அப்படின்னா சுவர்களில் பல அழகான கல் சிற்பங்களை நான் பார்த்தேன். ஐ சா மெனி பியூட்டிஃபுல் ஸ்டோன் கார்விங்ஸ் ஆன் த வால்ஸ். சரி, அப்புறம் ஐ ஃபெல்ட், நான் உணர்ந்தேன். ஃபீல் இதோட பாஸ்ட் ஃபெல்ட். ஐ ஃபெல்ட் வெரி காம் அப்படின்னா நான் ரொம்ப அமைதியா உணர்ந்தேன், எனக்கு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. இன்சைட் த டெம்பிள், கோயிலின் உள்ளே, கோயிலுக்குள். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.